விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இப்போது புரிகிறதா? ஏன் அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று கேட்டால், இவர்களுக்கு விசுவாசம் இருந்ததுனால்தான் கப்பலுக்குள்ளே வர முடியும். பாருங்க, படகு சும்மா கூட போகிறது. இயேசு 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 என்று இயேசுவின் நாமத்தை மட்டும் பயன்படுத்துகிறது. கர்த்தருக்கும் இவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஆத்ம ரீதியான தொடர்பு இல்லை. இயேசு இருக்கிறார், இயேசுவோடு கூட இருந்தால் எதிர்காலம் நல்லா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் இவர்களுக்கு எல்லாரையும் தெரியும். இயேசுவுக்கு இவர்களை தெரியும். ஆனால் என்ன தெரியும் என்றால், இயேசுனுடைய பார்வையிலே இவர்கள் அற்ப விசுவாசிகளாய் தான் தென்படுகிறார்கள். கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை. இந்த நல் மனசாட்சியை இழந்து விடுகிறாங்க. ஏன்? குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்கூட்டியே உண்டான தீர்க்கதரிசனப்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசம் நல் மனசாட்சி உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.